ஹலோ மக்களே, இது என் அண்ணன் கல்யாணத்துக்கு எடுத்த லாங் வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாங் போடலாம் பார்த்தா காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 9:30 to 10:30 தான் முகூர்த்தம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து 6 மணிக்கு போனால் தான் அங்கே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஊருக்கு 6 மணிக்கு கரெக்டாக ட்ரெயினுக்கு ஏறிட்டோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊர் ட்ரெயினில் ஏறியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, தம்பி, அப்பா, அம்மா எல்லோரும் ட்ரெயினில் போனோம். சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் சேர்ந்து போகும்போது. நாங்கள் சனிக்கிழமை தான் ஊருக்கு வந்தோம். ஆனால் ரிட்டன் ஞாயிற்றுக்கிழமையே அவங்க மட்டும் ஊருக்கு போயிட்டாங்க. ஓனர் இறந்துட்டாங்க. அதனால் அர்ஜெண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க இல்லாமல் தான் நாங்கள் மேரேஜுக்கு போகிறோம். வேதாரண்யத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற ட்ரெயினில் தான் ஏறியிருக்கோம். நடுவில் ட்ரெயின் போகும், 2 பக்கம் சுற்றி காடாக இருக்கும். அவுட்டர் வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊர் ட்ரெயினில் ஃப்ரீயாக போகிறதுனால ஃபோட்டோ, வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தம்பி அங்கேருந்து இந்த கம்பார்ட்மெண்ட் மாற்றி நடக்க வச்சு பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கோடியக்கரைன்ற ஊரில் லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அது மேலே உச்சியில் போய் நின்று பார்த்தா இலங்கை தெரியும். சூப்பராக இருக்கும் வியூவு. கோடியக்கரைக்கு நான் போனால் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பாருங்கள், அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இப்போ நாங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். திருத்துறைப்பூண்டிலேருந்து கலப்பால் பஸ்ஸில் ஏறி போகணும். கொஞ்சம் நேரம் நடந்து தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி போனோம். பஸ்ஸில் யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் தான் ஏறி போனோம். அதுக்கப்புறம் மண்டபத்தில் போய் உள்ள என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள்.